ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ உள்ள காலகட்டத்தில் வைரஸ் தொற்று அதிகமாக இருக்குது. அதனால் அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவணும். அதே மாதிரி சானிடைசர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாராலையும் ஆனால் பணம் செலவு பண்ணி வாங்க முடியாது. இருக்கிறவங்க வாங்கலாம், இல்லாதவங்க ரொம்பவே சிரமம். அதுக்காக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அழகாக நாமளே இந்த சானிடைசர் பயன்படுத்தும் போது இது நம்ம கைகளுக்கு ரொம்பவே பாதுகாப்பானது. எந்த பயமும் கிடையாது. கடையில் உள்ளது கூட ஆல்கஹால் கலந்தது. இது எந்த கெமிக்கலும் கலக்காதது. நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை தான். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி வேப்பிலை எடுத்து நல்லா கழுவிட்டு வேப்பிலை இலைகளை மட்டும் ஆஞ்சு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. வேப்பிலை சிறந்த கிருமி நாசினி. நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து இதுதான் பயன்படுத்திட்டு வர்றாங்க. அம்மை நோய் எதுவாக இருந்தாலும், வைரஸ் தாக்குதல் எதுவாக இருந்தாலும் வேப்பிலையை தான் பயன்படுத்துவாங்க. இதை பயன்படுத்தும் போது பூஞ்சை, பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரி எந்த தொற்றும் வராது. அதிக எதிர்ப்பு சக்தி உடையது. அதுக்காக தான் வேப்பிலையை பயன்படுத்துறது. இப்போ ஒரு கைப்பிடி வேப்பிலையை எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 10 இல்லை 15 துளசி இலைகளையும் அதே மாதிரி கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் ஒன்றா தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், சும்மா மிக்சி ஜாரில் ஒரு சுற்றி எடுங்க. பொடி பண்ணியாச்சு, நீங்களே பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு 1/2 லிட்ரு அப்படி இல்லைன்னா 3/4 லிட்ரு தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வேப்பிலை பொடியை அந்த தண்ணியில் போட்டுருங்க. உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா தாராளமாக இதை கொதிக்க வச்சு நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்தலாம். இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் தினமும் இந்த மாதிரியே பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணீரில் வேப்பிலையை போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பெல்லாம் போட்டு அப்படியே கூட தினமும் கைகளை கழுவலாம். ரொம்பவே நல்லது. இது முடியாதவங்களுக்காக தான் சொல்கிறது. நான் இன்றைக்கி கொதிக்க தான் வைக்க போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ 1/2 லிட்ரு தண்ணி ஊற்றியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நாம் கலந்து வச்சுருக்கிற இந்த வேப்பிலை தண்ணியை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிக்குது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட ஒரு துண்டு படிகாரங்கள் சேர்த்துக்கிறேன். அதாவது திருஷ்டிக்கெல்லாம் கட்டுவோம்ல, அந்த படிகாரங்கள். இது இல்லைன்னா நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட கொஞ்சமாக நான் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். பச்சை கற்பூரம் சேர்த்தோன்னா நாம் அதை பயன்படுத்தும் போது அது வயிற்றுக்குள்ளே போனாலும் பயம் கிடையாது. ஏன்னா இதை உணவுக்கே பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் பயன்படுத்துவீங்கள்ல சூடம், அதை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் நல்லா கவனிங்க. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் எல்லாத்தையும் போடுறேன். இப்போ நான் ஸ்டவ்வை எப்பயும் ஆஃப் பண்ணிட்டேன் தான் இது எல்லாத்தையும் போடுறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா இது எல்லாம் சேர்ந்து ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி பயன்படுத்திக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கட்டும். அதுக்கப்புறமா வடிகட்டலாம். அப்போ தான் அதோட சாரெல்லாம் இறங்கும். நல்லா ஆறிடுச்சு, அதோட சாரெல்லாம் இறங்கிருச்சு. நீங்களே பாருங்கள். இந்த டைமில் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் சல்லடை வச்சு நல்லா வடிகட்டிக்கங்க. இப்போது நல்லா வடிகட்டியாச்சு. இந்த சக்கையை கூட அப்படியே நீங்கள் வாசல் பக்கமோ அப்படி இல்லைன்னா கொல்லையில் செடிகளுக்கு கூட நீங்கள் போடலாம். இப்போது தயாராகிடுச்சு நம்மளோட சிறந்த கிருமி நாசினி. நான் பிரில் பாட்டிலில் ஊற்றிக்கிறேன். எல்லார்கிட்டையும் ஸ்ப்ரே பாட்டில் இருக்காது. இருக்கிறவங்க அதில் ஊற்றிங்க. இல்லாதவங்க இந்த மாதிரி பிரில் பாட்டில் அப்படி இல்லைன்னா ஆயில் கேன், தேங்காய் எண்ணெய் பாட்டில் இந்த மாதிரி உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் ஊற்றிக்கலாம். வாட்டர் பாட்டிலில் கூட ஊற்றி மேலே ஒரு ஓட்டையை போட்டு கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் பிரில் பாட்டிலில் ஊற்றியிருக்கேன். இது உண்மையிலேயே சிறந்த கிருமி நாசினி. இங்கே பாருங்கள். இது ரொம்பவே பாதுகாப்பானது. எந்த பயமும் கிடையாது. எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக கைகளில் தேய்ச்சி விட்டால் போதும். கழுவணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே மருத்துவ பலன் கொண்டது. எல்லாமே கிருமி நாசினி. அதனால் வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை தொற்று இந்த மாதிரி எதுவுமே நம்மளை அண்டாது. கடைகளில் வாங்குறதுல கூட பலவிதமான கெமிக்கல் கலந்துருக்கு. ஆனால் இதில் எதுவுமே கலக்காது. இதை நான் ஃபஸ்ட்டே வீடியோவாக போடுறேன்னு சொன்னேன். அம்மா கூட சொன்னாங்க போடேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, நம்ம போட்டால் அந்தளவுக்கு யாரும் விரும்பி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா உண்மையை சொன்னால் இந்த உலகம் எப்போவுமே ஏற்றுக்காது அப்படின்னு நான் அம்மா கிட்ட சொன்னேன்.
இப்போ நாங்கள் வந்து பயன்படுத்தும் போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால அம்மா சொன்னாங்க பரவாயில்ல, பார்த்தா பார்க்குறாங்க, பார்க்காட்டி போகிறாங்க, வீடியோ போடுன்னு. அதனால தான் போட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வேப்பிலையை வச்சு நீங்களே வீட்டிலையே ரெடி பண்ணி பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு சிறந்த கிருமி நாசினியாக இருக்குது. எந்த பயமும் கிடையாது. தாராளமாக எல்லாரும் பயன்படுத்தலாம். நாம் கலந்துருக்கிறது எல்லாமே இயற்கையான பொருள். அதனால் வெளியில் வச்சோன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தும் போது 10 நாள் இல்லை 15 நாள் வரைக்கும் கூட தாராளமாக இருக்கும். வெளியில் வச்சோன்னா 2 நாள்லேயே வாடை வந்த மாதிரி இருக்கும். அதனால் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. இது வந்து தரையை துடைக்க கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது வீடை கழுவி விடுறதுக்கு இதுக்கெல்லாம் கூட இதை நீங்கள் பயன்படுத்தும் போது, மோப்பு போடுறதுக்கெல்லாம் பயன்படுத்தும் போது அது வந்து ஒரு சிறந்த கிருமி நாசினியாக இருக்கும். வைரஸ், பூஞ்சை இதெல்லாம் வராது. அதே மாதிரி கதவு, ஜன்னல், கண்ணாடி இதெல்லாம் துடைக்கிறதுக்கு கூட இதை பயன்படுத்தலாம். ரொம்பவே நல்லது. இது ஒரு சிறந்த கிருமி நாசினி. கைகளை கழுவவும் பயன்படுத்தலாம், முகத்தை கழுவ பயன்படுத்தலாம். எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தீங்கன்னா உடனே இதை வச்சு நீங்கள் முகம் கழுவும் போது முகமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி எந்த வைரஸ் தொற்று எதுவுமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நம்பினீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.